விஜயநகரத்தில் ஒரு மாலை. சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தான். அரண்மனை முழுக்க அமைதியான சூழல். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பிரச்சனை பிறக்கப் போகிறது. அடுத்த நாள் காலை அரண்மனை காவலர்கள் திடீரென்று பதற்றத்துடன் ஓடினார்கள். அரசே, ஒருவர் கூச்சலிட்டான். மன்னர் கிருஷ்ணதேவராயர் உடனே எழுந்தார். அரசே, பொக்கிஷ அறையில் இருந்த பொற்கிண்ணம் ஆனவில்லை. அது சாதாரண பாத்திரமில்லை, அது அரசரின் குடும்ப பாரம்பரியம். சந்தேகப்பட்டவர்கள், அந்த அறைக்கு செல்ல அனுமதி இருந்தவர்கள், 2 காவலர்கள், ஒரு வேலைக்காரன், ஒரு அமைச்சர். மன்னர் கோபமாக சொன்னார், இவர்களில் ஒருவன்தான் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் எந்த சான்றும் இல்லை. அந்த நேரம் ஒரு மெதுவான சிரிப்பு. தெனாலிராமன் உள்ளே வந்தார். அரசே, பிரச்சனை பெரியதில்லை. அனைவரும் அதிர்ந்தனர். எப்படி? மன்னர் கேட்டார். திருடன் தானே சாட்சி தருவான். தெனாலி ஒரு கயிறு கொண்டு வந்தார். அதை 4 சம அளவாக வெட்டினார். ஒவ்வொருவருக்கும் ஒரு துண்டு கொடுத்தார். இந்த கயிறை இன்று இரவு உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு காலை பார்த்தால் திருடனின் கயிறு 1 அங்குலம் கூடும். அனைவரும் அதிர்ந்தனர். இது எப்படி சாத்தியம் என்று அமைச்சர் கேட்டார். தெனாலி சிரித்தார். நம்பிக்கை இல்லையா? பார்க்கலாம். அனைவரும் தங்களுடைய அறைகளுக்குச் சென்றார்கள். 3 பேர் அமைதியாக தூங்கினார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் தூங்கவில்லை. அவன் நினைத்தான், நான் திருடன், என் கயிறு நாளைக்கு நீளமாகிவிட்டால் பிடிபடுவேன். அவன் பயந்தான். பின்னர் ஒரு முடிவெடுத்தான். நான் கயிறை கொஞ்சம் வெட்டிவிடுகிறேன். அவன் இரவில் அந்த கயிறை 1 அங்குலம் வெட்டிவிட்டான். சீசர். அனைவரும் மன்னரின் முன் நின்றனர். தெனாலி சொன்னார், எல்லாரும் உங்கள் கயிறை காட்டுங்கள். 3 பேரின் கயிறு அதே அளவு. ஆனால் ஒருவரின் கயிறு மட்டும் குறைவாக இருந்தது. தெனாலி சிரித்தார். அரசே, இதுதான் திருடன். அவன் அதிர்ந்தான். ஆனா என் கயிறுதான் குறைவு. அதனால்தான் நீதான் திருடன். கயிறு நீளமாகும் என்றது ஒரு பிளஃப். நேர்மையானவர்கள் எதையும் செய்யவில்லை. ஆனால் திருடன் மட்டும் பயந்து தான் கயிறை வெட்டிவிட்டான். அவன் மண்ணில் விழுந்தான். மன்னிச்சிடுங்க அரசே, நான் தான் எடுத்தேன். மன்னர் சிரித்தார். தெனாலிராமா, நீ மீண்டும் நிரூபித்தாய். அறிவு இருந்தால் சாட்சி தேவையில்லை. Smart Stories continue. Like, comment, subscribe now.